சாமித்தோப்பில் ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதல் நாள் நிகழ்ச்சியான கொடியேற்று விழா நிகழ்ச்சி ஒட்டி இன்று அதிகாலை 4 மணிக்கு முத்திரை பதமிடுதலும், 5 மணிக்கு சிறப்பு பணிவிடையும், 5:30 மணிக்கு கொடி பட்டம் தயாரிக்கப்பட்டு திருக்கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து திருவிழா நாட்களில் தினமும் காலை மாலை பணிவிடையும், மதியம் உச்சி படிப்பும், இரவு வாகன பவனியும், அன்னதானமும், கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்று கோவில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திருவிழாவிற்கு நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அரசு உறுதிமொழி குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நீலகிரி மாவட்டம் நகராட்சிக்குட்பட்ட காந்தல் பகுதியில் உள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முன்னிலையில் நேரில் பார்வையிட்டு அங்குள்ள மாணாக்கர்களிடம் கலந்துரையாடினார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே ஐயனார்பட்டியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் தொடர்ந்து அனுஞ்சை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, லட்சுமி பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களில் அடைக்கப்பட்டு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அரோகரா கோஷத்துடன் கும்பத்தில் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவண்ணாமலை வருவாய் கோட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர் ஒருவருக்கு திருவண்ணாமலை கோட்டாட்சியர் மந்தாகினி பணியிட மாறுதல் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த பணியிட மாறுதல் உத்தரவை ரத்து செய்ய கோரி திருவண்ணாமலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோட்டாட்சியர் மந்தாகினி தனக்கு கீழே உள்ள உதவியாளரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம நிர்வாக ஊழியர்கள் கோட்டாட்சியரை நேரில் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இதனையடுத்து நடத்திய நேரடி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகரத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வெளி நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 25 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய மருத்துவமனையில் தற்போது 10 மருத்துவர்களுக்கு கீழே உள்ளதால் இரவு நேரத்தில் சிகிச்சை அளிக்க வருபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாமல் நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் இந்த மருத்துவமனையில் உள்ள தூய்மை பணியாளர்கள், ஆண்கள், அவசர பிரிவில் வயதான உடல் நலம் முடியாதவர்களுக்கு ஊசி குத்தி கைகள் மூலமாக சைலண்ட் டிப்ஸ் என்று சொல்லக்கூடிய சிகிச்சையை கை தேர்ந்த மருத்துவர் போல் சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியில் உள்ள வங்கியில் உதவி மேலாளராக பணியாற்றியவர் ஜெயக்குமார், அதே வங்கியில் நகை பிரிவில் பணியாற்றியவர் கார்த்திக். இவர்கள் இருவரும் நண்பர்கள். இந்நிலையில் கார்த்திக் திருப்பூரில் உள்ள டிபிஎஸ் வங்கியில் நகை பிரிவில் சேர்ந்து பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர்கள் இருவரும் கூட்டாக சேர்ந்து பல்வேறு வங்கிகளில் சுமார் 15 கோடி ரூபாய் அளவிற்கு தங்க நகைகளை பல்வேறு வாடிக்கையாளர்கள் கணக்கில் வரவு வைத்து போலி நகைகளை கணக்கு காட்டி மோசடியில் ஈடுபட்டு வந்த நிலையில் கேரள போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அடுத்த தேரெடுந்தூரில் அருள்பாலிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவான ஆமருவியப்பன் பெருமாள் தான் மேய்த்து வந்த பசுக்களை இங்கு கட்டியதாகவும் அதனால் இவ்வூர் கோழையூர் என வழங்கப்பட்டு பின்னர் மருவி தற்போது கொழையூர் என்று அழைக்கப்படுவதாகவும் கோவிலின் தல வரலாறு கூறுகிறது. இந்நிலையில் கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அண்மையில் திருப்பணி செய்து முடிக்கப்பட்டது. இதனையடுத்து கும்பாபிஷேக விழா மல்லாரி இசை முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை சேர்ந்தவர் ரோசி, இவரது கணவரான கரூர் வாங்கல் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக். இருவரும் 5 வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு கோவையில் வசித்து வந்த நிலையில் கார்த்திக் தனது குடும்ப விழாவிற்கு சென்றவர் திரும்பி வராத நிலையில் அவரை தொடர்பு கொண்டு பேசிய போது ரோசியை அவரது அம்மா வீட்டிற்கு செல்லுமாறும் இனிமேல் உன்னோடு நான் சேர்ந்து வாழ முடியாது என்று மெசேஜ் அனுப்பியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ரோசி தனது கணவரை மீட்டு சேர்த்து வைக்க வேண்டும் என்று கரூர் மகளிர் காவல் நிலையம் முன்பு ரோசின் குடும்பத்தாருடன் தர்ணாவில் ஈடுபட்டனர். நாங்க 5 வருஷமா லவ் பண்ணி நாங்களே மேரேஜ் பண்ணி 1 வருஷமா கோயம்புத்தூர்ல இருந்தோம். நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட நான் இனிமேல் உன் கூட வாழலை, எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம்னு சொல்லுறாரு. அவங்க வீட்டில் ஜாதி பிரச்சனை பார்க்குறாங்க. நாங்கள் பறையர், அவங்க சத்திரியர். அவரை ஆணவ கொலை பண்ணறன்னு சொல்லி வற்புறுத்தி வீட்டிலே வச்சுருக்காங்க. எங்களுக்கு நீதி வேணும், அவர் கூட என்னை சேர்த்து வைக்கணும்.
புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் திருமணத்திற்காக வந்தவர்கள் மாமல்லபுரத்தில் கடலில் குளித்தனர். அதில் சத்யா என்ற பெண்மணி தனது உறவினர்களுடன் கரை ஓரத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ராட்சத அலையில் 20 மீட்டர் தூரத்திற்கு கடலுக்கு இழுத்துச் செல்லப்பட்டார். அவர் புடவை கட்டி இருந்ததால் அவரால் ராட்சத அலையின் பிடியிலிருந்து மீண்டு கரைக்கு திரும்ப முடியாமல் உயிருக்கு போராடினார். அப்போது கரையிலிருந்து அவரது உறவினர்கள் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டதை அடுத்து அங்கிருந்த உயிர் காப்பாளர் ராஜி என்பவருக்கு தெரியவர கடலில் 20 மீட்டர் தூரத்திற்கு நீந்தி சென்று ராட்சத அலையில் இழுத்துச் செல்லப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டிருந்த சத்யாவை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா கலை அறிவியல் கல்லூரி சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ஆதி ஆரோக்கியசாமி தலைமையில் நாகை அவுரி திடலில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி எஸ்பி ஆபீஸ் ரோடு, பப்ளிக் ஆபீஸ் ரோடு உள்ளிட்ட முக்கிய சாலை வழியாக தேவி திரையரங்கு முன்பு நிறைவு பெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கையில் போதைப் பொருளுக்கான எதிரான விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்றனர். முன்னதாக மாணவர்கள், பேராசிரியர்கள் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர். தமிழக வெற்றிக் கழக கொடியை சென்னையில் நேற்றைய தினம் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்திய நிலையில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இன்று நடிகர் சௌந்தரராஜா அம்மனின் பாதத்தில் வைத்து சிறப்பு பூஜை செய்வதற்காக வருகை தந்தார். முன்னதாக அம்மன் சந்நிதி வாசலில் கொடியை பிடித்து அசைத்தவாறு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். எனது அருமை அண்ணன் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கொடியை வெளியிட்டார். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக என் சொந்த ஊரான மதுரையில் அந்த கொடியை எடுத்துகிட்டு விஜய் அண்ணா பேருக்கும் அந்த கொடியை மீனாட்சி அம்மன் காலடியில் வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி மறுபடியும் விஜய் அண்ணாக்கு கொண்டு போய் கொடுக்கலான்ற ஒரு ஆசையில் இங்கே வந்திருக்கேன். உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். பொதுவாக இன்றைக்கு ஆட்சி செய்த அனைத்து முதல்வர்களும் தங்களுடைய முதல் அரசியல் மேடையாக இருக்கட்டும் இல்லை மாநாடாக இருக்கட்டும் மதுரையில் தான் தொடங்குவாங்க. ஏன்னா இந்த மதுரைக்கு அவ்வளோ பெரிய மாபெரும் சிறப்பு இருக்கிறது. ஒன்று மீனாட்சி அம்மாவோட ஆட்சி அண்ட் மதுரை மக்கள். திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் ஏஎஸ்பி சிபின் அவர்களின் மேற்பார்வையில் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி, சார்பு ஆய்வாளர்கள் சரத்குமார் மற்றும் ராமபாண்டியன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ருத் சம்பவங்களை தடுக்க காவல்துறை சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி துப்பாக்கியுடன் ஆயுதப்படை காவலர் திடீரென்று திண்டுக்கல் பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை, பூ மார்க்கெட், கடைவீதி உள்ளிட்ட பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை பிடிப்பதற்காகவும் குற்றச்சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுப்பதற்காகவும் திடீர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். சென்னை அம்பத்தூர் காவல் நிலையம் மற்றும் ஒருங்கிணைந்த அம்பத்தூர் நீதிமன்றம் எதிரே டன்லப் மைதானம் அமைந்துள்ளது. இங்கு பல ஆண்டுகளுக்கு முன் செயல்பட்ட டன்லப் தொழிற்சாலை மூடப்பட்டு பாழடைந்த நிலையில் உள்ளது. இந்நிலையில் இங்கு பெண் ஒருவரின் உடல் ரத்த வெள்ளத்தில் நிர்வாணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அம்பத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த பெண்ணை மர்ம நபர்கள் கற்பழித்து கொலை செய்திருக்கலாம் என்ற கோணங்களில் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 1000 ஆண்டுகள் பழமையான சங்கரன் நாராயண திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சங்கரன் நாராயண சுவாமி கோவில் குடமுழக்கு திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை 5 மணிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோமதி அம்பிகை, சங்கரலிங்க சுவாமி, சங்கர நாராயணசாமி விமானம் மற்றும் ராஜகோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர் மூர்த்தி, தென்காசி ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் MP, MLAக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் மாதந்தோறும் நடைபெறும் வட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெறுவதில்லை எனவும், வேளாண் அலுவலர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்கு சம்பந்தப்பட்ட பல துறை சார்ந்த அதிகாரிகள் வருவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார்கள். இது தொடர்பாக கூட்டத்தில் பங்கேற்ற பல விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரே சமயத்தில் எழுந்து நின்று கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இனி வட்டளவில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டம் அந்தந்த தாலுகாவில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெறும் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கட்சி கொடி கம்பங்களில் வன்னியர் சங்க கொடிக்கம்பம் மட்டும் அகற்றப்பட்டு மீதி கொடிக்கம்பங்கள் அகற்றப்படவில்லை. இதனை அறிந்த புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான பாமகவினர் கொடிக்கம்பத்தை அகற்றியதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் என்பது
மிகவும் அமைதியான மாநிலம், சகோதரத்தோடு பழகக்கூடிய மாநிலம். பல்வேறு கட்சியில் இருந்தாலும் கூட ஒருவர் சகோதரத்தோடு பழகிற இந்த மாநிலத்திலே இந்த தினம் குறிப்பிட்ட அதிகாரிகள் ஒரு சமுதாய காழ்ப்புணர்ச்சியோடும் அரசியல் ரீதியாகவும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பெரும்பான்மை சமுதாய வன்னியர் சங்க கொடியை அதிகாரிகள் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக எங்களிடம் சொல்லவில்லை.